இந்த டோர்னமெண்ட்டில் நாங்கள் எல்லாமே ஒரு நல்ல ஃபார்மில் இருந்தோம். ஸோ லைக் ஃபர்ஸ்ட் 3 ரவுண்ட்ஸில் இட் வாஸ் pretty clear that all the 5 players were in very good shape. And yeah, in the Olympiad I took it as an individual event, and I wasn't thinking about the World Championship. I just wanted to perform well in this specific tournament, and I'm very happy with my performance and the team's performance, and the result I think was just proof that we were doing many things right, and we were in the right spirit. So I'm really glad about everything that happened in Budapest, and the form heading into World Championship. For now I'm quite happy. There's still a couple of months left, and I will try to work harder and be fully ready for the match. I think one of the main reasons was that in compared to other team events that we played, in the tournamentல நாங்கள் எல்லாமே ஒரு நல்ல ஃபார்மில் இருந்தோம். So like first 3 roundsல it was pretty clear that all the 5 players were in very good shape, and me and Arjun were in probably very close to our best shape. So that was kind of motivating for the entire team, and the morale was quite high from the start. And I think we all played this time as a team, and we all wanted the same goal. We knew what we were playing for. We knew what it would take, and we were ready to do our bit. So I think that was the main reason. So China pairing வந்து நம்ம நீங்கள் டைம் லைரினை எதிர்பார்த்தீங்களா? போர்டனில் அவர் வருவார் அப்படின்னு இல்லை முன்னாடியே தெரியுமா லைரின் வரமாட்டார் அப்படின்னு? நான் அவர் ஆடுவாருன்னு தான் நினச்சேன். இந்த காலையில் பேரிங் வர வரைக்கும் லைக் யூ கேன் பி ஷுர், பட் நான் அவர் ஆடுவார்னு நினச்சேன். பட் காலையில் அவர் வராமல் இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குதுன்னு எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ ரெண்டு ஆப்பனன்ட்ஸ்க்குமே ஐ வாஸ் ப்ரிப்பேர்ட். ஸோ எதுவும் பெரிய ஷாக்லாம் எதுவும் இல்லை. அந்த 8 ரவுண்ட்ஸில் வந்து நம்ம வின் பண்ணியிருக்கோம். 2 ரவுண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 10ல் தோல்வியவே சந்திக்காத ஒரு ஹிஸ்டோரிக்கல் மொமெண்ட்டை மென் அண்ட் உமன்ஸில் வந்து நம்ம பீட் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த மொமெண்ட்டை எப்படி நீங்கள் செலிப்ரேட் பண்ணீங்க? நீங்கள் ரோஹித் சர்மா மாதிரி, மெஸ்ஸி மாதிரி அந்த கப் செலிப்ரேஷன், உங்களுடைய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஸோ அந்த மொமெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? எப்படி இருந்துச்சு அந்த 2 பேருமே சேர்ந்து மென் அண்ட் உமனில் நம்ம கோல்டு மெடல் வின் பண்ணணும்? கண்டிப்பாக இது ரொம்ப ஸ்பெஷலான மொமெண்ட். எனக்கு ஃபர்ஸ்ட் டீமுக்கு வந்து லைக் நிறைய இந்த டீமில் போத் மென் அண்ட் விமன் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இருந்திருக்காங்க, நிறைய ஒலிம்பியாட்ஸ் ஆடிருக்காங்க. அண்ட் கோல்டு அவங்க எப்போவுமே மிஸ் பண்ணது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ரிக்ரெட்டாக இருந்திருக்கு. அண்ட் எனக்கு பர்சனலாக லாஸ்ட் டைம் என்ன ஆச்சு, சென்னை ஒலிம்பியாடில் லைக் ரொம்ப க்ளோஸாக இருந்துட்டு கடைசியில் மிஸ் பண்ணதுனால like I really wanted to win gold this time. So like it was one of the biggest goals for this year, and adnala finally when we did it as a team, and also women, like with Harika Akka playing so many Olympiads, it was very special for her. So idella like it came together. Everything went for a dream, went like a dream for India. So we were all very emotional in the end, and we were all super excited. So and the celebrations it was just our emotions taking over. செஸ் ஒலிம்பியாட் சென்னையிலையும் கோல்டு மெடல், போர்டு ஒன்று இண்டிவிஜுவலில், இப்போ ஹங்கேரியிலையும் போர்டு ஒன்று இண்டிவிஜுவலில் கோல்டு மெடல். 2 மெடலையும் நம்ம எப்படி பார்க்குறது, எப்படி செலிப்ரேட் பண்ணுறதுன்னு ஃபீல் பண்ணுறீங்க? இண்டிவிஜுவலாக டீம் ஈவெண்ட்டில் ஒரு மெடல் வின் பண்ணுறதையும் தாண்டி இண்டிவிஜுவல்லையும் நம்ம டாமினேட் பண்ணியிருக்கோம். முகேஷ் 2 ஈவெண்ட்லேயுமே கோல்டு வின் பண்ணியிருக்காரு. ஸோ இது எப்படி சாத்தியப்பட்டுச்சு? Overall, I think very happy with the individual performance. It was much better than the previous time in the performance. So there was not one bad moment or bad game in this tournament. So அது பற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷம்.